குட் மார்னிங் சார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உட்கார். தேங்க்யூ. வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார், அந்த நாகவல்லி குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ஏதோ மோதல் நடந்ததாகவும் அதுல உங்க பசங்க நாகவல்லி அம்மாவோட தம்பி செந்தில் ராஜாவோட மண்டையை அடிச்சு உடைச்சிட்டதா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். கம்ப்ளைண்ட் யாரு கொடுத்துருக்காங்க? அவங்க ஃபேமிலி சார்பா அந்த அம்மாவோட மருமக பிச்சைமுத்து கொடுத்துருக்காரு. ஓ, பிச்சைமுத்துவா? சார், அன்னைக்கு எங்க அம்மாவோட இறந்த நாள். வழக்கம் போல எங்க தோட்டத்தில் இருக்கிற அம்மா சமாதிக்கு பூஜை பண்ண போயிருந்தோம். வழக்கத்துக்கு மாறா எங்களுக்கு முன்னாடியே அவங்க வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தானா அந்த பிச்சைமுத்து, அவன் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். எங்க இடத்துல இருந்துகிட்டு எங்களுக்கே சவால் விட்டுட்டு எங்க மேல கை ஓக்குனா நாங்க சும்மா இருக்க முடியுமா? சார், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது அவங்க தானே. கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா நாங்க விசாரிச்சு தானே ஆகணும். நீங்களும் அவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்களும் இதே மாதிரி அவங்களை விசாரிக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் யோசிச்சு ஒரு முடிவு பண்ணுங்க. சார், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கு புரியல. உங்க ரெண்டு குடும்பத்தை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். நீங்க பார்த்து விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அப்படி இல்ல கோர்ட்ல பாத்துக்கிறோம்னாலும் அது உங்களோட இஷ்டம். இதுல நாங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. சாதாரண ஆளுகளா இருந்தா நாங்களே அட்வைஸ் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பிச்சிருவோம். சாரு கமிஷனரா இருந்தவர், எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி. நாங்க அட்வைஸ் பண்ண முடியுமா சாருக்கு? எதை செய்யணும் எப்படி செய்யணும்னு சொல்லி சாருக்கே தெரியும். அதனால நீங்க வேணா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க, அதையும் விசாரிக்க சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறத பாத்துக்கலாம். சரிங்க, நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். ரைட்டர் அங்க இருக்காரு, அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க. வால. எஸ்ஐ சார், இங்க வாங்க. குட் மார்னிங் சார். நாகவல்லி அம்மா மருமக மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். உங்க ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ. மேடம், இவ்வளவும் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நிற்கிறா பாரு. இத்தனை வருஷம் கழிச்சு இவன் எதுக்கு இங்க வந்திருக்கா? வாங்க வக்கீல், வாங்க உட்காருங்க. உட்காருங்க. அப்புறம் எப்படிமா இருக்கீங்க? இருக்கேன். என்ன திடீர்னு இந்த பக்கம்? உங்க தம்பி செந்தில் ராஜா ஃபேமிலியோட வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அதான் பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். இருக்காரா? கூப்பிடுறேன். சக்தி, சக்தி. அத்தை, அப்பாவை கொஞ்சம் கீழே வர சொல்லுமா? சரிங்க அத்தை. என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா டீயா? சின்ன பொண்ணு, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். வாப்பா தம்பி உட்கார். இவன் தான் என் தம்பி செந்தில் ராஜா. இவரு நம்ம அப்பாவோட வக்கீல். ஓ, நைஸ் டு மீட் யூ. தேங்க்யூ. உட்காருங்க. இது என் ஒய்ஃப் வசந்தா. வணக்கம்மா. நீங்க அண்ணாச்சியோட தங்கச்சி இல்ல? ஆமாங்க. இது என் பொண்ணு சக்தி. ஒரே பொண்ணா?
ஆமாம் சார். சார் குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமா? வேண்டாம்மா, இப்போதான் உங்க அத்தையும் கேட்டாங்க. தேங்க்ஸ்மா. அப்புறம் மிஸ்டர் செந்தில் ராஜா, நான் பேச இந்த விஷயத்த சொல்லலாமா? சொல்லுங்க சார். உங்க அப்பா மிஸ்டர் நாகரத்னம் அவரை தவறத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உயிரை எழுதி என்கிட்ட கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருந்தாரு. நானும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டேன். அவர் எனக்கு எழுதி கொடுத்த லெட்டர்ல என் மறைவுக்கு பிறகு என் வாரிசுகள்கிட்ட இந்த உயிரை ஒப்படைக்கணும்னு எழுதியிருந்தாரு. அவர் இறந்த பிறகு நான் இங்கே வந்து விசாரிச்சப்ப உங்கள் அக்கா மட்டும்தான் இருந்தாங்க, நீங்கள் இல்லை. அதனால தான் உயிரை பற்றின விவரங்களை சொல்லலை. சட்டப்படி உயிரை பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னா வாரிசுதாரர்கள் எல்லாரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு அப்ளை பண்ணா தான் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் வாங்க முடியும். அதனால தான் உங்கள் அக்கா கிட்ட நீங்கள் வந்தது என்னை வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் இப்போ வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் வந்தேன். அதான் உங்கள் அப்பா என்கிட்ட சொன்னபடி அந்த உயிரை வாங்கி உங்கள் 2 பேர்கிட்டையும் ஒப்படைக்க வேண்டியது என்னோட கடமை இல்லையா? அதனால் வரும்போது கையோட அப்ளிகேஷன் ஃபார்மோட வந்திருக்கேன். இதை கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கே நான் அப்ளை பண்ணிடுவேன். இந்தாங்க. வக்கீல் சார் இருங்க, இந்த மொத்த சொத்துமே என் தம்பியோடது தான். அவனுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கிட்டும் நானே சொல்லிட்டேனே, அப்புறம் எதுக்கு இந்த உயிலெல்லாம்? இதை பாருங்கம்மா, சொத்து முழுவதையும் நீங்கள் உங்கள் தம்பிக்கிட்ட ஒப்படைக்கிறதோ இல்லை அவர் உங்களுக்கு கொடுக்கறதோ அதெல்லாம் உங்கள் விருப்பம். அதை பற்றி நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஒரு வக்கீல்கிற முறையில் உங்கள் அப்பா சொன்னபடி உயிலுடைய காப்பியை உங்கள் 2 பேர்கிட்டையும் ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதை செய்யத்தாம நான் இங்கே வந்திருக்கேன். அப்பா கழுத்து போடுங்கப்பா. தாத்தா என்னதான் எழுதியிருக்கான்னு தெரிஞ்சுப்போமே. அது மட்டும் இல்ல, தாத்தாவை தான் நான் பார்த்தது இல்ல. தாத்தாவோட கையெழுத்தாவது நான் பார்த்துடுறேனே. ப்ளீஸ்பா. அத்தை நீங்களும் கையெழுத்து போட்டுடுங்க, வாங்கிதான் பாப்போமே. ஆமாங்க, வக்கீல் சார் சொன்ன மாதிரி நமக்குள்ள ஒருத்தர் விட்டு கொடுக்கறது வேற விஷயம். ஆனா மாமா உயில்ல என்ன எழுதிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதுல ஒன்றும் தப்பில்லையே. அப்பா அதான் அம்மாவும் சொல்றாங்கல்ல, கையெழுத்து போடுங்கப்பா. வக்கீல் சார், அந்த ஃபார்மை கொடுங்க. இதில் மார்க் பண்ண இடங்களா கையெழுத்து போட்டுருங்க. அப்போ அப்ளை பண்ணிடலான்ற? ஆமாப்பா. சரிம்மா. அக்கா இந்தாங்க, நீங்களும் கையெழுத்து போடுங்க. சரிங்க, நாளைக்கே நான் அப்ளை பண்ணிடுறேன். டாக்குமெண்ட் காப்பி ரெடியாக இருந்தால் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், சேர்ந்து வந்து வாங்கிக்கோங்க. வரும்போது உங்கள் அட்ரஸ் ப்ரூஃபும் ஐடி ப்ரூஃபும் கொண்டு வாங்க. அப்புறம் அப்புறப்படுறேன். சரிங்க, போயிட்டு வாங்க. வரேம்மா. வாங்க.
பேப்பரை திறந்தாலே கொலை கொள்ளை. ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் இருக்கா? நாட்டுல நல்லதே நடக்காதா? எப்ப யாராவது இப்பதான் புது ரோடு போட்டாங்க, அதுக்குள்ள குழிய தோண்ட ஆரம்பிச்சிட்டீங்க. ஈபியா டெலிபோனா ஏதாவது சொல்றானுங்களா பாரு. ஆடா போங்கப்பா. டேய் டேய் என்னத்தரா பண்றீங்க? வீட்டுக்கு முன்னாடி டென்ட்ட போட்டு ஏன்டா அசிங்கப்படுத்துறீங்க? டேய் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ வாட்டு கைத்த சுத்திக்கிட்டே இருக்க, அவன் நட்டுக்கிட்டு இருக்கான். இங்க பார், இறா இப்ப கீழே வர்றேன், இறா. டேய் டேய் என்ன டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் நிறுத்துங்கடா. என்னடா பண்ற? என்னடா பண்ணி பார்த்தா தெரியல வேலை செய்யறது? எது எங்க வீட்டுக்கு முன்னாடி எங்களை கேட்காம டென்ட்ட போட்டுட்டு கேட்டா லொல்லா பேசுற ஆளு அவன். அண்ணே அடிக்காதீங்க அடிக்காதீங்க அண்ணே. ஏதோ ஒரு மகராசன் காசை அள்ளி அள்ளி இறைக்கிறான். அவர் சொல்லித்தானே நாங்க செய்யறோம். உங்களுக்கு ஏதாவது தெரியணும்னா நீங்க அவர்கிட்ட கேட்டுக்கங்க. தயவு செஞ்சு எங்களை வேலை செய்ய விடுங்க. யார் அந்த மகராசன்? அண்ணே என்னண்ணே தெரு முழுக்க போஸ்ட் அடிச்சு ஒட்டி இருக்கு, அதை பாக்கலீங்களா? அதோ பாருங்க, அந்த போட்டோல இருக்காருல்ல, அந்த சஞ்சய் தான் இந்த வேலை செய்ய சொன்னவர். சக்தி சக்தி மீட்பு போராட்டம் சஞ்சய் தலைமையில் மாபெரும் உண்ணாவிரதம். யார கேட்டு எங்க வீட்டுக்கு முன்னாடி போஸ்டர் அடிச்சிருக்கான் அவன்? அண்ணே அந்த சஞ்சய் தானே எங்களை இதெல்லாம் பண்ண சொன்னாரு. இருங்கடா இப்ப வர்றேன், இருடா. அத்தை 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 மாமா, அத்தை எங்க மாமா உள்ளதா இருக்கா மாப்ள? ஐயோ அத்தை அத்தை வந்துட்டாங்க. அத்தை அத்தை இருங்க இருங்க இருங்க, ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? என்னாச்சு? நம்ம வீட்டு மான மரியாதை எல்லாம் காத்துல பறக்குது. அத்தை என்ன கத்தாம என்ன பண்ண சொல்றீங்க? ஐயோ என்ன சொல்றீங்க மாப்ள? பைத்தியக்காரன் வீட்டு வாசலுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு வந்து பாருங்க. அட என்னதான் பண்றான்னு நீங்களே சொல்லுங்களேன். அட ஏங்க உங்க பொண்ணோட போட்டோவை போட்டு சக்தி மீட்பு போராட்டம்னு வாசல்ல போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருக்கான். அது மட்டுமல்ல, சஞ்சய் தலைமையில மாபெரும் உண்ணாவிரத போராட்டம்னு போட்டிருக்கு. உண்ணாவிரதமா? வீட்டுக்கு முன்னாடி டென்ட் போட்டிருக்கான். என்னதான் பண்றதுன்னு தெரியல. சக்தி சக்தி என்னங்க? வசதா நீ வராத, இங்கே இரு. சக்தி கூட இருப்போ. ஆமா இங்கே இருங்க. மாமா 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 ஏன் மாமா உண்ணாவிரதம்னா நிறைய இட்லி தோசை எல்லாம் வச்சுட்டு சாப்பிடுவாங்க, அதுதானே? அட கைய விடுறி, மூக்கலையே குத்திடுவேன். இப்ப இதாடி முக்கியம், வாயில தான் வந்துற போது. வாடி. எங்க இருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியலையே. ஏய் ஏய், யார இங்க பந்தல்ல போட சொன்னது? மா இந்த போட்டோல இருக்காரு சஞ்சய், அவர்தான் பண்ண சொன்னாரு. ஏய் போலீஸ்ல பர்மிஷன் வாங்கிட்டீங்களா? அதெல்லாம் அவர் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு சார். எங்க அந்த ஆளு? 9:10 நல்ல நேரங்கிறதால 9 மணிக்கு ஷார்ப்பா வரேன்னு சொல்லிட்டாருமா. 8:57 இன்னும் 3 நிமிஷம் தாண்டா இருக்கு. எட்டு 59 இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. இந்த போட்டோவில் இருக்கக்கூடிய பையனும் அந்த பொண்ணு சக்தியும் கல்யாணம் பண்ணிட்டு ஒன்னா வாழ்ந்தாங்க போல இருக்கு. அந்த பையனை விட்டுட்டு வந்துட்டா போல இருக்கு. அதனாலதான் அந்த பையன் இங்க வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். சக்தி சக்தி
நம்மால கூட்டத்துல காணமே தம்பி ஒரு நிமிஷம் இங்க வாங்க. இப்படி வாங்க. என்ன தம்பி இதெல்லாம்? இது பாருங்க, உங்க யாரையும் தொந்தரவு பண்ணவோ உங்ககிட்ட சண்டை போடவோ நான் இங்க வரல. நான் ஏன் சக்தி தேடி வந்திருக்கேன். அவளை தேடி அந்த கேட்டை தாண்டி நான் உள்ள போனா நீங்க என்ன அடிச்சு துரத்துங்க. அதே அந்த கேட்டை தாண்டி சக்தி என்ன தேடி வந்துட்டா நீங்க யாரும் எதுவும் பண்ண முடியாது. அப்படி அவ என்ன தேடி இங்க வர வைக்க எனக்கு தெரிஞ்ச வழியெல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. அதான் நான் பேசிட்டு இருக்கேன்ல, நடுவுல என்ன? நீங்க பேசுறதுனா பேசுங்க, நான் போயிடுறேன். தம்பி, சக்தி அடுத்த வீட்டுல போய் வாழ வேண்டிய பொண்ணு. அவ போட்டோவை இப்படி ஊர் பூரா போஸ்ட் அடிச்சு ஒட்டிருக்கீங்களே, அவ வாழ்க்கைய பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? சக்தி என் கூட வாழ வேண்டிய பொண்ணு. இந்நேரம் அவ எனக்கு மனைவியா இருக்க வேண்டியவ. ஆனா எல்லாருமா சேர்ந்து வர விடாம தடுத்துட்டு இருக்கீங்க. அதை எதிர்த்துதான் இந்த போராட்டமே. என்னடா கூட்டத்தை சேர்த்துட்டன்ற தெம்புல இங்க நின்னு பேசிட்டு இருக்கியா? இப்பவே 4 அறை விட்டு உன்னை இங்க இருந்து துரத்துனேன்னு வச்சுக்க, இங்க இருக்கிற யாருமே என்ன ஒன்னும் கேட்க மாட்டாங்க. யாரு யாரு இவங்கள பத்தி சொல்றீங்களா? யாரு இவங்கள தானே சொல்றீங்க? இவங்க இல்ல, இந்த ஊர் இல்ல, இந்த உலகத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பீச்சில ஜோடியா உட்கார்ந்தாலும் வேடிக்கை பார்ப்பாங்க, நடு ரோட்ல ஒருத்தனை வெட்டி கொண்டாலும் அதையும் வேடிக்கை பார்ப்பாங்க. இவங்களை யாரும் நம்பி நான் இங்க வரல. ஏன் சக்தியை தேடிதான் வந்திருக்கேன். எனக்கு சக்தி கிடைப்பாங்கிற நம்பிக்கையில தான் வந்திருக்கேன். இது போல பைத்தியக்காரத்தனமா நடந்ததுனால தான் உங்க அப்பா அம்மாவே இந்த கல்யாணத்துக்கு வேண்டாம்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன்டா இங்க வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? ஆமாயா, உயிருக்கு உயிரா நேசிச்ச பொண்ணு விட்டுட்டு இன்னொருத்தைய கட்டிக்கு போறவனு கூட நீங்கெல்லாம் ஏத்துப்பீங்க. ஆனா தான் நேசிச்ச பொண்ணு பிரிய முடியாம ஒருத்தன் இப்படி தவிச்சிட்டு இருந்தானா அவனை பைத்தியக்காரன் சொல்லுவீங்க, லூசுன்னு சொல்லுவீங்க. ஆமாயா, நான் பைத்தியக்காரன் தான், நான் லூசு தான். என்ன பைத்தியக்காரன் ஆக்குனதே நீங்க தாயா. எங்க அப்பா அம்மாவும் நீங்களும் எனக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சமைச்சனால தானே நாங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சோம், பழக ஆரம்பிச்சோம். ஆமாப்பா, இந்த பையன் சொல்றதுல நியாயம் இருக்கு. இல்லையா இவ்வளவு தூரம் வந்து இப்படி எல்லாம் பேசுவானா? இந்த பொண்ணு மேலதான் தப்பு இருக்கு. அதான் இந்த பொண்ணு இன்னும் வெளியே வராம இருக்கு. அவளையே இந்த ஊருக்கு வர்றதுக்கே சக்தி என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்தான். என்னமோ உறவுகளையும் குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறான்னு வந்தா. இப்ப ஏன் உறவு அத்துக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏய், அதான் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதை கேன்சல் பண்ணிட்டாங்கல்ல. யோ, என்னைய பேசுற? அவங்க இஷ்டத்துக்கு கல்யாணத்தை கேன்சல் பண்றதுக்கு அவங்க 2 பேருக்கு நிச்சயம் நடந்தது. நிச்சயம் நடந்தது எனக்கும் சக்திக்கும். அத கேன்சல் பண்றதா வேண்டாமான்னு நானும் சக்தியும் முடிவு பண்ணிக்கிறோம். தம்பி, அப்படி என்னப்பா பிரச்சனை? அண்ணே, நீங்களே சொல்லுங்க நியாயத்தை. எனக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணி நிச்சயதார்த்தம் கூட நடந்தாச்சுன்னு. கல்யாண தேதிய நான் ஊருக்கு போயிட்டு வந்து முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லி இவங்க பொண்ணு இந்த ஊருக்கு வந்தா. இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர் மனசு மாறி கல்யாணம் பண்ணி தரமாட்டேன்னு சொன்னா என்ன நியாயம்? ஹலோ ஹலோ ஹலோ, நீ கொஞ்சம் பேசாம இரு. அண்ணா, இவனை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க. நாங்க நிச்சயதார்த்தம் பண்ணது என்னமோ உண்மைதான். ஆனா நாளாக இவன் போக்கே சரியில்லாம போச்சுண்ணே.
இவங்க அப்பா அம்மாவே எங்க வீட்டுக்கு வந்து இவன் மனநிலை சரியில்லை, இவனை கட்டிக்கிட்டா எந்த பொண்ணும் சந்தோஷமா இருக்காது, அதனால இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து டார்ச்சர் பண்ணா என்ன அர்த்தம்? அதைத்தானே நானும் கேக்குறேன். இவங்க இஷ்டத்துக்கு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்றதும் இவங்க இஷ்டத்துக்கு கேன்சல் பண்றதும் என்ன நியாயம்? அத நாங்கள என்ன முடிவு பண்ணோம்? போய் முதல்ல உன் பொண்ணு வர சொல்லியா? அவகிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். அவளு இதே சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் இங்க போறேன்யா. நான் போறேன். வர சொல்லியா? உன் பொண்ணு வர சொல்லியா? மா, தம்பி தான் அவ்வளவு தூரம் சொல்லுதுல்ல, சக்திய வர சொல்லுங்க. யார்கிட்ட பேசுறோன்னு யோசிச்சு பேசு. என் வீட்டு பொண்ணு விஷயமாச்சேன்னு பேசாம இருந்தா ஆளாளுக்கு யோசனை சொல்றீங்களா என்ன? பா. தம்பி, சக்தி ஏன் மருமக, அவ ஏன் பிள்ளையதான் கல்யாணம் பண்ணிக்க போறான்.